வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நிறைய தெரியாத வித்தியாசமான விஷயங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஹோட்டல் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஸோ அதுல குறிப்பா நம்ம எங்கேயாவது போனோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ரெசார்ட்ல போய் தங்குவோம், இல்லை ஏதோ ஒரு லாட்ஜில் போய் தங்குவோம் இல்லையா. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துடும். பட் அப்படிப்பட்ட வரிசையில் இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஹோட்டல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷியமா ஹான்ஸ் அண்ட் கொயின்கன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் தான் ஜப்பான்ல இருக்கு இந்த ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டலுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா 1905 ஏடியிலிருந்தே இந்த ஹோட்டல் ஆப்ரேட்டிங்ல இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா 52 ஜெனரேஷனா ஒரே ஃபேமிலி இந்த ஹோட்டலை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. 1300 வருஷங்களுக்கும் மேல இந்த ஹோட்டலை இப்போ வரைக்கும் பராமரிச்சு பார்த்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் சிறப்பான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் பழைய ஹோட்டல் அப்படின்னு சொல்றது ஓகே தான். பட் இவ்வளவு பழைய ஹோட்டல் அப்படின்ற மாதிரி தான் இந்த வேர்ல்டுலயே ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயமா இந்த ஹோட்டல் பார்க்கப்படுது. ஒரு தடவை நீங்க கொட்டாய் விட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கொட்டாய் வரும். யார் யாரெல்லாம் உங்களை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கொட்டாய் வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பட் இதுல ரிசர்ச் பண்ணதுல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யானிங் எதற்காக வருதுன்னா உங்களுடைய பிரெயினை கூல் டவுன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம வெளியே போயிட்டு வருவோம், ஓவரா நம்ம பிரெயின் ஹீட் ஆயிடும். ஸோ அந்த ஒரு டைம்ல நம்ம யான் கொடுக்கும்போது உடனே நம்மளுடைய பிரெயின் கூலாக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணதுல தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து கொட்டாய் விடுறாங்களோ அதை பார்த்தோன்னா என் பிரெயினும் கூல் ஆகணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காவே பிரெயின் கொட்டாய் விட ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது ரிசர்ச்ல இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் கூல் ஆகிறது ரிசர்ச்ல இருக்கு. ஃபிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இருக்குங்க. நல்ல வேளை இந்த பூச்சி ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்திருந்தாங்கன்னா எல்லா மெடல் அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஜம்ப் பண்ணுமா இந்த பூச்சி. இந்த பூச்சியோடைய ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனா 80 டைம்ஸ் அந்த ஹைட்டை விட அதிகமாக அதால ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய உயரத்துக்கு அந்த ஜம்பிங் பெரிய விஷயம் தானே. நம்ம ஆசையை சாப்பிடக்கூடிய ஆப்பிள் இருக்கே, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. ஒரு ஆப்பிள் இருந்தா டாக்டரே தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. டெய்லி ஒரு ஆப்பிளை சாப்பிடுங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு விஷயம் கெட்டு போகலன்னா அதுல எத்தனை விஷயங்கள் கலந்துருப்பாங்க. அப்படிதான் அந்த வேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஆப்பிள் மேல தடவப்படுது. இதனால ஒரு ஆப்பிளோடைய ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு மேல இருக்குமா. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பென்குயின்ஸ் எல்லாம் எவ்வளவு ஹைட்டா இருக்கும், அது ரொம்ப சோட்டா சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். பட் குங்கிமனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரீட் ஆஃப் பென்குயின் இருந்திருக்கு. அந்த பென்குயினுடைய ஹைட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 அடி ஹைட் இருக்குமா. அதுலயும் வெயிட்னு பார்த்தோம்னா ஒரு 100 இருந்து 200 பவுண்டு 300 பவுண்டுன்ற வரைக்கும் வெயிட் அதோடைய ஹைட்டை பொறுத்து மாறிட்டே போமா. 6 அடி அப்படின்றது எல்லாமே 6 அடி இருக்காது. ஒரு சிலது 5.8 அந்த மாதிரியான வேரியேஷன்ல இருக்கும். பட் 6 அடி இருக்கிறது அப்படின்றது மேக்ஸிமம் ஆஃப் பென்குயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு வகையான பென்குயின் இப்போ கிடையாது, அழிஞ்சிருச்சு. பட் பென்குயின் ஒரு டைம்ல ஒரு வெரைட்டி மட்டும் அவ்வளோ ஹைட்ல இருந்துச்சு அப்படின்றதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸும் வச்சிருக்காங்க ரிசர்ச்சர்ஸ். ஸ்லிங்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே விளையாடிப்போம் இல்லையா. ஸ்ப்ரிங் மாதிரியா இருக்கும், இந்த பக்கத்துல இந்த பக்கம் இந்த பக்கத்துல இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி விளையாடுவோம் இல்லையா. ரிச்சர்ட் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சிருந்தாரு. பட் இந்த ஸ்லிங்கியை கண்டுபிடிச்சதே ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா ஒரு டைம்ல போட்டை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஒரு நல்ல ஸ்டெபிலைசிங் ஸ்ப்ரிங்கா ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படி ஆக்சிடென்ட்லாம் உருவானதா இந்த ஸ்லிங்கி. பட் இந்த ஸ்லிங்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு, நிறைய குழந்தைங்க அதை விளையாடுறாங்க, பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஸ்லிங்கி வேர்ல்டு வைட்ல பரவ ஆரம்பிச்சு நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏன் நம்ம ஊர்களே பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டு கடையிலையோ இல்லை வந்து ஏதாவது திருவிழாவில் போனாலே இந்த ஸ்லிங்கியை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்றாட பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இந்த ஆக்சிடென்டலான ஸ்லிங்கி. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நிறைய புதிய புதிய விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்போம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care.